சில இயக்குனர்களுடைய படங்கள், அவங்க எடுக்கிற வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்க்கறது வந்து ஒரு தனித்துவமான ஒரு சந்தோஷத்த நம்மளுக்கு குடுக்கும். அப்படி ஒரு இயக்குனர் தான் டைலர் ஷெரிடன். அவருடைய வின் ரிவர் எப்பயுமே ஒரு மாஸ்டர் பீஸு. பொதுவா ஒரு புடிச்ச இயக்குனர்கள் அப்படின்னு நீங்க டக்குன்னு கேட்டீங்க, சிறந்த இயக்குனர்கள்னு டக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து குவின்டன், கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையிலும் டேவிட் ஃபின்ச்சர், அ மார்ட்டின் ஸ்கார்செஸி, இவரு டைலர் ஷெரிடன்னு சொல்லிட்டே போலாம். ஸோ நெறைய இயக்குனர்கள் இருந்தாலும், தனித்துவமா தன்னுடைய சிக்னேச்சரான ஒரு விஷயங்கள வந்து பதிவு பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஸ்டைல், மேக்கிங். நீங்க டைலர் ஷெரிடனோட ஃபிலிம்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க வர்ற சாங்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிலீஃபா இருக்கும். அம் கிட்டார வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஃபீல வந்து அது குடுக்குற கூடிய படங்கள் தான் வந்து டைலர் ஷெரிடனுடைய படங்கள். நானே நெறைய படங்கள் பார்க்கல. இப்போ உதாரணத்துக்கு 1923ன்னு ஒரு வெப் சீரிஸ் அவருது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸு. 2 சீசன். அந்த 2 சீசன் 2ண்ட் சீசனுடைய எண்ட் நீங்க பார்க்கும்போது கண்ணுல தண்ணியே வந்துரும், அழுதுருவீங்க. அதே மாரி ரிலேஷன்ஷிப்ப வந்து எடுக்கிறதுக்கு வந்து அத வந்து போர்ட்ரைட் பண்றதுல வந்து டைலர் ஷெரிடன வந்து நீங்க வந்து அடிச்சுக்கவும் முடியாது. அ யுஎஸ்ல வந்து எல்லோஸ்டோன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 3000 ஏக்கர் பண்ணை நிலத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன். ஒரு கண்ட்ரி சைடுல இருந்துகிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள தன்னுடைய படங்கள் மூலமாக அ சொல்லிக்கிட்டே வரக்கூடிய ஒரு மனுஷன். மிக முக்கியமாக செவ்வியந்தியர்கள வந்து இவனுங்க எப்படி அடிச்சு போட்டு அந்த இடத்த வந்து இவனுங்க வந்து காலி பண்ணி இடத்த புடிச்சானுங்க அப்படின்றதுல இருந்து நெறைய வரலாற்று தகவல்கள போற போக்குல சொல்ற ஒரு மனிதர். அவருடைய கிரியேஷன்ஸ்ல வந்த வெப் சீரிஸ் தான் வந்து லேண்ட்மேன். 24ல இந்த வெப் சீரிஸ் வந்தது. மொத்தம் வந்து ஒரு 10 எபிசோடு.